என் பெயர் கார்த்திக். இன்று காலை உணவு வேளையில் அம்மா கமலாவின் தட்டில் இருந்த கொஞ்சமான காய்கறி குழம்பும் முடிந்துவிட்டது. ஆனால் அவர் கையில் இருந்த உணவு அப்படியே இருந்தது. அவர் குழம்புக்கு ஏங்கி யாராவது வாய்விட்டு சொல்லாமலேயே அதை புரிந்து கொள்வார்களா என தயக்கத்துடன் அங்கும் எங்கும் பார்த்தார். அவர் மனதின் ஏக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். இருந்தும் அமைதியாகவே இருந்தேன். ஏனென்றால் அண்ணி நந்தினி இருக்கும் தைரியத்தில் எங்களுள் யாருக்கும் சொந்தமான காய்கறிகளை எடுத்து போடும் துணிச்சல் இல்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு அம்மா துணிச்சலை வரவழைத்து கொண்டு, நந்தினி, கொஞ்சமாய் குழம்பு இருந்தால் கொடு தாயே என்று மெதுவாக கேட்டார். அம்மாவின் பேச்சை கேட்ட அண்ணியின் குரல் சற்று கடுமையாக ஒலித்தது. போதும் போதும், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பு சரியில்லை. இரத்த அழுத்தம் எப்பவும் அதிகமாக இருக்கிறது. இதில் உங்களுக்கு 2 முறை குழம்பு வேண்டுமா? இப்போது சாப்பிட்டதே அதிகம் என்றாள். நான் அண்ணன் மோகனை ஒரு நம்பிக்கை நிறைந்த பார்வையுடன் பார்த்தேன். ஒருவேளை அவர் வாய் திறந்து அம்மாவிற்காக பேசுவார் என்று. ஆனால் அவரோ அந்த பேச்சையும் கேட்காதது போல தன் தட்டிற்குள் மட்டுமே குனிந்து சாப்பிடுவதில் கவனமாக இருந்தார். அம்மா கை கழுவி விட்டு எழும்ப போன போது நான் பேசினேன். அண்ணி, அம்மா நாள் முழுவதும் வீட்டு வேலைகளை செய்கிறார். அப்போதெல்லாம் அவருடைய உடல்நல குறைவு உங்களுக்கு ஏன் தெரியவில்லை? அம்மா பசியோடு படுத்தால் அவருக்கு இரவு முழுவதும் தூக்கம் வராது. தயவு செய்து அவருக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு கொடுங்கள். அதற்கு, அண்ணி, நீ அதிகம் அம்மா பாசம் உள்ளவன் போல நடிக்காதே. இந்த வீட்டில் நடக்கும் எதுவும் என் கண்களிலிருந்து மறைக்கப்படவில்லை. நீங்கள் இருவரும் தாயும் மகனுமாய் இலவசமாய் உணவு உண்கிறீர்கள். உங்கள் அண்ணன் எவ்வளவு கடினமாக உழைக்கிறார் என்பதை நீங்கள் உணரவே இல்லை. நீ இன்னும் வேலை தேடுவதில் தோல்வி அடைந்திருக்கிறாய். முதலில் ஏதாவது வேலை செய், பிறகு பெரிய பெரிய பேச்செல்லாம் பேசு. நீ வேலைக்கும் போக மாட்டாய். சும்மா இருந்து தானியத்தை வீணாக்கும் எதிரி நீ என்று சொன்னாள். அண்ணியின் இந்த வார்த்தைகள் என் மனதை மிகவும் புண்படுத்தின. ஆனாலும் நான் மௌனமாகவே இருந்தேன். அம்மாவின் பசியும் என்னால் தாங்க முடியவில்லை. அதனால் என் கையில் இருந்த காய்கறி குழம்பு கட்லட்டை எடுத்து அவர் முன் வைத்தேன். அம்மா, நீங்கள் இதை சாப்பிடுங்கள் என்றேன். இதை கேட்ட அன்னிக்கு கோபம் தலைக்கேறியது. அவள் அந்த கட்லட்டை தூக்கி தரையில் எரிந்துவிட்டு, இன்னும் சாப்பாடு கொடுக்க கூடாது என்று நான் சொன்னது உனக்கு புரியவில்லையா? என் உத்தரவை மீறி ஏன் நடந்தாய் என்று கத்தினாள். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. நான், அண்ணி, உங்களிடம் மனித தன்மையே இல்லை என்று கூறினேன். இதை கேட்ட அண்ணி மேலும் உரத்த குரலில் அழத் தொடங்கினாள். மோகன், இதோ பார், கார்த்திக் என்னை பார்த்து பேசுவதை பார். என்னிடம் மரியாதையின்றி பேசுகிறான் என்று அண்ணனிடம் முறையிட்டாள். அண்ணன் என்னை கடுமையாக முறைத்து பார்த்தார். உன் அண்ணியிடம் மன்னிப்பு கேள் என்றார். நான், அண்ணா, அண்ணி அம்மாவிடம் அநியாயம் செய்த போது நீங்கள் வாய் பேசாத, காது கேட்காத ஊமை போல அமர்ந்து இருந்தீர்கள். இப்போது திடீரென்று ஏதோ தவறு நடப்பதை போல உணர்கிறீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் மனைவியின் அடிமையாக இருக்கிறீர்கள்? உங்களுக்கு உங்கள் தாயை பற்றி கொஞ்சமும் கவலை இல்லையா என்று கேட்டேன். அண்ணன் எழுந்து நின்று, உன் திமிரை நான் போதும் என்று சகித்து கொண்டேன். உனக்கு நல்லது நடக்க வேண்டுமானால் இந்த வீட்டை விட்டு வெளியேறு. இல்லை என்றால் என்னை விட மோசமானவன் யாரும் இருக்க முடியாது என்றார். எனக்கும் கடும் கோபம் வந்தது. நான், அண்ணா, நீங்கள் சொல்வது உண்மைதான். உங்களை விட மோசமானவர் யாரும் இருக்க முடியாது என்று கூறினேன். இந்த வார்த்தைக்காக அண்ணன் என் கன்னத்தில் ஓங்கி அறைந்து என்னை தள்ளி கதவை மூடி வீட்டை விட்டு வெளியேற்றினார். நான் சொல்வதறியாது அதிர்ச்சியில் நின்றேன். இந்த மாதிரியான ஒரு முடிவை நான் எதிர்பார்க்கவில்லை. அம்மா அழுதபடியே, மோகன், உனக்கு என்ன ஆயிற்று? நீ கார்த்திக்கை இப்படி வீட்டை விட்டு விரட்ட முடியாது. இந்த வீடு அவனுக்கும் சொந்தமானது. உங்கள் இருவருக்கும் சம உரிமை இதில் உண்டு என்றார். அண்ணன், அம்மா, உங்களுக்கு உங்கள் இன்னொரு மகனை பற்றி அவ்வளவு கவலை இருந்தால் நீங்களும் அவனுடையே சென்று விடுங்கள். இந்த வீட்டில் இதை என்னால் சகித்து கொள்ள முடியாது என்றார். சற்று நேரத்தில் என் தாயும் அண்ணனால் வீட்டை விட்டு விரட்டப்பட்டார். எனக்கு என்னை பற்றி கவலை இல்லை. நான் எங்கு வேண்டுமானாலும் தங்கலாம். தெருக்களில் கூட இரவை கழிக்க முடியும். ஆனால் அம்மாவை எங்கே வைத்து பாதுகாப்பேன்? நான் மிகவும் கலங்கி போனேன். நான், அம்மா, நீங்கள் வீட்டை விட்டு வந்திருக்க கூடாது. அது உங்கள் காலஞ்சென்ற கணவரின் வீடு. நீங்கள் அங்கேயே இருந்திருக்கலாம். நான் இப்போது உங்களை எங்கே அழைத்து சென்று அலைவேன். என்னிடமே தங்க இடமில்லை என்றேன்.
என் பேச்சை கேட்ட அம்மா விம்மி விம்மி அழத் தொடங்கினார். சரிதான், அண்ணனுக்கும் என் தேவை இல்லை, உனக்கும் என் மேல் அக்கறை இல்லை. இதற்கு நான் இறந்தே போயிருக்கலாம், விஷம் குடித்திருக்கலாம். முதலில் ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியேற்றினான், இப்போது நீயும் என்னை துரத்துகிறாய். நான் எங்கே போவேன் என்று சொல்லுங்கள் என்றார். நான், அம்மா, அப்படி எதுவும் இல்லை. என் நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களை உதறவில்லை. நான் உங்களை எங்கே தங்க வைப்பேன் என்றுதான் குழப்பத்தில் இருக்கிறேன். என்னிடம் தங்க இடமில்லை. நீங்கள் இப்படி பார்ப்பதை என்னால் தாங்க முடியவில்லை என்றேன். என் தாய், நீ கவலைப்படாதே, உன் தாயார் உன்னுடன் இருக்கிறேன். கடவுள் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்வார் என்று கூறினார். எனக்கு வேறு எதுவும் தோன்றாததால் என் தாயை அழைத்து கொண்டு என் நண்பன் சரவணன் வீட்டிற்கு சென்றேன். விடுதியில் தங்க என்னிடம் பணம் இல்லை. அம்மாவுக்கு உணவு வாங்கி கொடுக்க கூட என்னிடம் ஒரு பைசா இல்லை. என் நண்பன் சரவணன் என்னையும் தன் தாயையும் அன்புடன் வரவேற்றான். நான் அவனிடம், நான் இங்கே 2 நாட்களுக்கு மட்டுமே தங்குவேன், பிறகு கிளம்பி விடுவேன் என்று சொன்னேன். அதற்கு என் நண்பன், நீ அத்தையுடன் வந்திருக்கிறாய், நீ எப்போது வேண்டுமானாலும் இங்கே தங்கலாம் என்றான். என் நண்பனும் என்னை போலவே தன் பெற்றோர் உழைப்பில் வாழ்பவன் என்பது எனக்கு தெரியும். அவனாலும் அதிக நாட்கள் எங்கள் செலவுகளை சுமக்க முடியாது. மேலும் நான் யாருக்கும் சுமையாக இருக்க விரும்பவில்லை. அதனால் அம்மாவை அங்கேயே விட்டுவிட்டு நான் வேலை தேடி வெளியே புறப்பட்டேன். அது விதியின் விளையாட்டு. சிலருக்கு கடவுள் பணத்தை பணமாக கொடுக்கிறார், சிலருக்கு கைகள் வெறுமனையாகவே இருக்கின்றன. என் அண்ணன் என்னை விட குறைவாக படித்தவர். ஆனால் அவருக்கு ஒரு நல்ல விடுதியில் மேலாளர் வேலை கிடைத்திருந்தது. அவருடைய சம்பளம் மிக அதிகம். ஆனால் நான் அவரை விட அதிகமாக படித்திருந்தும் இன்னும் தெருக்களில் அலைந்து திரிந்து கொண்டிருந்தேன். என் தாய் இப்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார். அதனால் நான் அதிகாலையில் எழுந்து வேலை தேடி புறப்பட்டு இரவு 10 மணிக்கு திரும்புவேன். என் நண்பனிடம் நான் 2 நாட்கள் மட்டுமே கேட்டிருந்தேன். ஆனால் இப்போது அவர்கள் வீட்டிற்கு வந்து 4 நாட்கள் ஆகிவிட்டன. இன்னும் வேலை கிடைக்கவில்லை. நான் மிகவும் குழப்பத்திலும் கலக்கத்திலும் இருந்தேன். 4ஆம் நாள் என் நண்பன் வீட்டை விட்டு நான் கிளம்பிவிட வேண்டும். கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கட்டும் என்று நினைத்தேன். நான் மீண்டும் வேலை தேடி புறப்பட்டேன். எல்லா இடங்களிலும் தேடினேன். ஆனால் ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை. நான் கலக்கமடைந்து சாலை ஓரத்தில் அமர்ந்தேன். அப்போது சுவரில் ஒட்டப்பட்டிருந்த ஒரு காகிதத்தில் என் கண் விழுந்தது. அதில் ஒரு மருத்துவமனையில் பியூன் வேலைக்கு ஆள் தேவை, சம்பளம் 3000 மற்றும் தங்குமிட வசதி இலவசம் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை கண்ட என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் என்னிடம், கார்த்திக், இந்த வேலை உனக்கு உரியதல்ல. நான் MBA படித்தவன், ஒரு பியூனாக வேலை செய்ய வேண்டுமா என்று மனதிற்குள் அழுதேன். என் மனம் இரத்த கண்ணீர் வடித்தது. ஆனால் அம்மா முகம் என் கண் முன் வந்து போனது. பின்னர் எதையும் யோசிக்காமல் எழுந்து பியூன் தேவைப்படும் அந்த முகவரிக்கு சென்றேன். நான் மருத்துவமனை ஊழியர்களிடம் நான் பியூன் வேலைக்கு வந்துள்ளேன் என்று கூறிய போது அவர்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஏனெனில் என் தோற்றமும் முகமும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் போல இருந்தது. கடவுள் என்னை மிகவும் அழகாக படைத்திருந்தார். கல்லூரி காலத்தில் கூட நான் ஒரு ராஜாவின் குமாரன் போல இருக்கிறேன் என்று மாணவிகள் என் அழகில் மயங்கி இருந்தார்கள். நான் நேர்காணலுக்காக மருத்துவரிடம் அழைத்து செல்லப்பட்டேன். என் ஆவணங்களை பார்த்த மருத்துவர் ஆச்சரியப்பட்டு, நீங்கள் MBA படித்திருக்கிறீர்கள், ஆனால் பியூன் வேலை செய்ய விரும்புகிறீர்களா? இந்த வேலை படிக்காதவர்களுக்கும் தங்கள் உழைப்பால் பிழைக்க விரும்புபவர்களுக்கும் உரியது. நீங்கள் ஏன் இந்த வேலையை செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். என் கண்களில் கண்ணீர் வந்தது. நான் மிகவும் வறுமையில் இருக்கிறேன். பல இடங்களில் நேர்காணலுக்கு சென்றேன், ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. எனக்கு இப்போது ஒரு வேலை மிகவும் அவசியம். அது பியூன் வேலையாக இருந்தாலும் பரவாயில்லை. அதனால் நான் இந்த வேலையை செய்ய தயாராக இருக்கிறேன் என்று கூறினேன். அதற்கு மருத்துவர், அப்படியானால் நான் உங்களுக்கு இந்த வேலையை தருகிறேன் என்றார். மருத்துவர் எனக்கு பியூன் வேலையை கொடுத்தார். மருத்துவமனைக்கு பின்னால் இருந்த குடியிருப்பு பகுதியில் எனக்கும் ஒரு குடியிருப்பு ஒதுக்கப்பட்டது. இது எனக்கு மகிழ்ச்சியான தருணமா அல்லது துக்கமான தருணமா என்று எனக்கு புரியவில்லை. எப்படியோ நான் வீட்டிற்கு சென்று என் நண்பனுக்கு நன்றி கூறினேன். இந்த கடினமான நேரத்தில்
நீ எனக்கு உதவியாய் இருந்தாய், உன் வீட்டில் தங்க இடம் கொடுத்தாய். இப்போது நான் என் தாயை இங்கிருந்து அழைத்து செல்கிறேன் என்றேன். என் நண்பன், நீ எங்கே போகப் போகிறாய் என்று கேட்டான். நான், எனக்கு மருத்துவமனையில் வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னேன். அவன் சிரித்துவிட்டு, நீ என்னை முட்டாளாக்காதே, நீ MBA படித்தவன், உனக்கு மருத்துவமனையில் எப்படி வேலை கிடைத்தது என்றான். நான், எனக்கு பியூன் வேலை கிடைத்துள்ளது என்றேன். இதை கேட்ட என் நண்பனின் கண்களிலும் கண்ணீர் தழும்பியது. அவன், கார்த்திக், என் வீடு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். ஆனால் உனக்கு நீயே இவ்வளவு கொடுமை செய்யாதே. நீ தைரியமாக இரு, உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அதுவரை நீ பயமோ ஆபத்தோ இல்லாமல் என் வீட்டில் என் தாயுடன் தங்கலாம் என்றான். நான், நீ இத்தனை நாள் என்னையும் என் தாயையும் தங்க வைத்து எல்லா விதமான உதவிகளையும் செய்ததற்கு மிக்க நன்றி. உன் நன்றியை நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் என்று கூறி விடை பெற்றேன். எனக்கு வேலை கிடைத்து உணவு கிடைத்து கொண்டிருக்கும் போது அதை உதறி தள்ள நான் விரும்பவில்லை. என் நண்பன் சரவணன் என்னை தடுக்கவும் பல விதங்களில் எடுத்து சொல்லவும் முயற்சித்தான். ஆனால் நான் அவன் பேச்சை கேட்காமல் என் தாயார் கமலாவை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு பின்னால் ஒதுக்கப்பட்டிருந்த குடியிருப்புக்கு குடியேறினேன். அம்மா, கார்த்திக் மகனே, உனக்கு என்ன வேலை கிடைத்திருக்கிறது என்று கேட்டார். நான், அம்மா, நான் ஒரு அறைக்குள் உட்கார்ந்து கணினியில் கணக்குகளை பார்ப்பேன் என்று சொன்னேன். இதை கேட்ட என் தாயார் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நான் உண்மையை கூறினால் அவர் கவலைப்படுவார், இரத்த அழுத்தம் கூடிவிடும் என்று அஞ்சியே பொய் சொன்னேன். இப்போது நான் தினமும் வேலைக்கு சென்று வந்தேன். ஆர்வத்துடன் மருத்துவமனையை சுத்தம் செய்தேன். என் தலையெழுத்து இதுவாகத்தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டேன். ஒவ்வொரு மனிதனும் அவரவர் விதியைத்தான் அனுபவிக்கிறார்கள். என் விதியில் இந்த குறைந்த சம்பளமும் சிறிய பியூன் வேலையும் தான் எழுதப்பட்டிருக்கிறது போல. நான் வீணாக பெரிய வேலைகளை பற்றி கனவு கண்டேன் என்று எனக்கு நானே பேசிக்கொண்டேன். என் வாழ்வில் நான் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்திருந்ததால் அடிக்கடி எனக்குள்ளேயே சண்டையிட்டுக் கொள்வது வழக்கம். எப்படியோ ஒரு மாதம் முழுவதும் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலை செய்தேன். மருத்துவர் என்னை தன் அறைக்கு அழைத்து பாராட்டினார். உன்னிடமிருந்து எங்களுக்கு எந்த புகாரும் வரவில்லை, நீ நன்றாக உழைக்கிறாய் என்று சொன்னார். பிறகு மருத்துவர் என்னிடம், உன் கல்வி தாள்களை என் ஒரு நண்பரிடம் கொடுத்திருக்கிறேன், அவர் உனக்காக ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்ப்பார். அவர் உனக்கு ஒரு நல்ல வேலையில் நிச்சயம் வாய்ப்பு அளிப்பார் என்று நம்புகிறேன் என்று சொன்னார். இதை கேட்டதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி உண்டானது. நான், டாக்டர் ஐயா, அப்படி நடந்தால் உங்கள் நன்றியை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் என்றும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்வேன் என்றேன். மருத்துவர் புன்னகைத்தார். என் கையில் 30,000 ரூபாய் நோட்டுகளை வைத்தார். இதை எடுத்துக்கொள், இது உன் சம்பளம் என்றார். நான் விரைவாக சம்பளத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவர் அறையிலிருந்து வெளியே வந்தேன். என் சம்பளத்தை நான் எண்ண ஆரம்பித்தேன். என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் என் அப்பா காலமான பிறகு நான் 300 ரூபாய் நோட்டுகளை கூட ஒரே நேரத்தில் பார்த்ததில்லை. நான் 500 ரூபாய் நோட்டை காணக்கூட ஏங்கி கிடந்தேன். அந்த பணத்தை நான் மீண்டும் மீண்டும் எண்ணினேன். முதலில் வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்க வேண்டும். உணவுப் பொருட்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. என் அம்மாவுக்கு நான் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன். அந்த பணத்தை விரைவாக என் சட்டை பையுக்குள் போட்டேன். அப்போது திடீரென்று என் எதிரில் ஒரு பெண் வந்து நின்றாள். அவள் கைகளை கூப்பி, கடவுளுக்காக எனக்கு உதவுங்கள் என்று அழுது கொண்டே நின்றாள். அவள் பேசாமல் அழுது கொண்டே இருந்தாள். அவள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டிருந்தது. நான், என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள், நேற்று என் மகனுக்கு விபத்து நடந்து விட்டது. அவன் அதிவேகமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டினான். அவனுக்கு ஏதாவது நடந்தால் நான் என்ன செய்வேன் என்று கூட அவன் நினைக்கவில்லை. என் மீது அக்கறை காட்டவில்லை. இப்போது அவன் ICUவில் இருக்கிறான். அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்ய பணம் தேவைப்படுகிறது. என்னிடம் ஒரு பைசா கூட இல்லை. என் கைகள் காலியாக இருக்கின்றன. கடவுளை தவிர என் மகனின் உயிரை யாராவது காப்பாற்ற முடியும் என்றால் அது பணம் மட்டுமே. பணம் இல்லை என்றால் என் மகனின் உயிரை காப்பாற்ற முடியாது. பணம் கொடுத்தால் மருத்துவர்கள் அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்வார்கள். இல்லை என்றால் அவனை டிஸ்சார்ஜ் செய்து விடுவார்கள். என் மகனின் உயிரை காப்பாற்ற கொஞ்சம் பணம் கொடுங்கள் என்றாள்.
அந்த பெண்ணின் முகத்தில் இருந்த வேதனையை பார்த்ததும் என் மனமும் கரைந்தது. நான் எதையும் யோசிக்காமல் அந்த 30,000 ரூபாயை அவள் கைகளில் வைத்தேன். நான், உங்கள் மகனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கட்டும், நீங்கள் உங்கள் பிள்ளையின் சோகத்தை அனுபவிக்காமல் இருக்கவும் நான் கடவுளை பிரார்த்திப்பேன் என்றேன். அந்த பெண் எனக்கு ஆசீர்வாதம் அளித்தபடி முன்னேறினாள். அவள் வேறு ஒரு மனிதன் முன் கைகளை கூப்பி தன் மகனுக்காக பணம் கேட்டாள். ஆனால் அந்த மனிதன் அவளை விரட்டிவிட்டான். அவள் இப்போது 3ஆம் மனிதரிடம் சென்று பணம் கேட்டாள். அங்கேயும் அவளுக்கு ஏமாற்றமே கிடைத்தது. அந்த கணத்தில் என் மனதில், ஆஹா, என்னிடம் நிறைய பணம் இருந்திருந்தால் அந்த பெண்ணுக்கு உதவி இருப்பேனே என்று தோன்றியது. பிறகு நானே மருத்துவர்களிடம் அந்த பெண்ணுக்காக பணம் கேட்கலாம் என்று நினைத்தேன். நான் அவசரமாக சென்று மூத்த மருத்துவர்கள் ஒவ்வொருவரிடமும் பணம் தருமாறு கேட்டேன். என் மாத சம்பளத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு பணம் மிக அவசியமாக தேவை, தயவு செய்து பணம் கொடுங்கள் என்று வேண்டினேன். ஒருவர் 10,000 கொடுத்தார், ஒருவர் 20,000 கொடுத்தார். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த பணத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என்று நினைத்தேன். நான் கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் சேகரித்தேன். நான் மருத்துவமனை முழுவதும் தேடி அந்த பெண்ணை கண்டுபிடித்து அவளிடம் பணத்தை நீட்டினேன். நான் மருத்துவமனை ஊழியர்களிடம் இந்த பணத்தை சேகரித்தேன். நீங்கள் இதை மருத்துவரிடம் கொடுங்கள், அவர் உங்கள் குழந்தைக்கு சிகிச்சை ஆரம்பிப்பார், மீதமுள்ள பணத்தையும் கடவுள் நிச்சயம் ஏற்பாடு செய்வார் என்றேன். அந்த பெண் வேகமாக வந்து என் கைகளை முத்தமிட்டாள். கடவுள் இதற்கு பதிலாக உங்களுக்கு ஒரு பெரிய வெகுமதியை கொடுப்பார், நீ கோடீஸ்வரனாக மாற வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என்றாள். அந்த பெண்ணின் ஆசீர்வாதத்தை கேட்ட நான் சிரித்தேன், முன்னேறினேன். கோடீஸ்வரன் ஆவது என் தலையெழுத்தில் இல்லை. எனக்கு இருவேளை சரியாக உணவு கிடைப்பதே என் தலைவிதியில் இல்லை என்று தோன்றுகிறது என்று நினைத்தேன். ஏனென்றால் இன்று கிடைத்த சம்பளத்தையும் நான் அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டேன். மேலும் அடுத்த 2-3 மாதங்களுக்கு எனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளத்தையும் மருத்துவமனை ஊழியர்களிடம் கடனாக பெற்றிருந்தேன். என் வீட்டில் மளிகை பொருட்கள் என்று எதுவும் இல்லை. நான் வீட்டிற்கு போன போது அம்மா எனக்காக காத்திருந்தார். மகனே, என்ன கொண்டு வந்தாய் என்று கேட்டார். என் தோள்கள் வெட்கத்தால் சாய்ந்தன. ஆனால் நான் அம்மாவுக்கு பொய்யான ஆறுதல் சொன்னேன். அம்மா, இன்று சம்பளம் கிடைக்கவில்லை, நாளை கிடைக்கும், கவலைப்படாதீர்கள் என்றேன். அம்மா என்னை பார்த்தார். பின்னர் வெறும் சாப்பாடும் ஊறுகாயையும் சாப்பிட தொடங்கினார். அவருடைய இரத்த அழுத்த பிரச்சனையால் ஊறுகாய் சாப்பிடுவது அவருக்கு நல்லதல்ல. என் இதயம் உடைந்தது. ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உணவு சாப்பிடாமலேயே படுக்கையில் படுத்தேன். அம்மா கொஞ்சமாவது சாப்பிடு என்றார். நான், இல்லை, எனக்கு பசிக்கவில்லை என்றேன். நான் கவலையில் இருக்கிறேன் என்று என் தாய்க்கு தெரியும். அம்மா, மகனே, கவலைப்படாதே, கடவுள் நமக்கு நிறைய கொடுப்பார், நீ சாப்பிடு என்றார். நான், அம்மா, எனக்கு இந்த போலியான ஆறுதல்களை கொடுக்காதே, கடவுள் நமக்கு எதுவும் கொடுக்க மாட்டார், நாம் இருவரும் இப்படியே தான் வாழ்க்கையை செலவிடுவோம் என்றேன். அம்மா என் தலையில் ஒரு அடி கொடுத்தார். அவர், இன்று முதல் என் முன்னால் சோகமான வார்த்தைகளை பேசாதே, எல்லாமே கடவுளின் கையில் உள்ளது, யாருக்கு வேண்டுமானாலும் அவர் கொடுப்பார், யாருடையது வேண்டுமானாலும் பறித்து கொள்வார் என்றார். நான் என் தாயின் பேச்சை கேட்டு கொண்டிருந்த போது எங்கள் வீட்டு கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்தேன். என் முன் 2 ஆண்கள் நின்றார்கள். அவர்கள் சூட் அணிந்திருந்தார்கள், கருப்பு கண்ணாடிகள் அணிந்திருந்தார்கள், கையில் விலையுயர்ந்த கடிகாரம் கட்டியிருந்தார்கள். அருகில் ஒரு பெரிய கார் நின்றிருந்தது. நான், நீங்கள் யார்? எனக்கு உங்களை தெரியவில்லை என்றேன். அவர்கள், கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எங்களை பற்றி தெரியாமல் இருக்கலாம், ஆனால் திரு கார்த்திக், எங்களுக்கு உங்களை பற்றி நன்றாக தெரியும். இந்த சாவிகளை பிடித்து கொள்ளுங்கள், இந்த காகிதங்களையும் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். நான், நீங்கள் இந்த காகிதங்களையும் சாவிகளையும் எனக்கு ஏன் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டேன். அவர்களில் ஒருவர், இது உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான பரிசு, நீங்கள் வீட்டிற்கு போய் சோபாவில் நிதானமாக உட்கார்ந்து இந்த கடிதத்தை படியுங்கள், இல்லையென்றால் உங்களுக்கு தலை சுற்றிவிடும் என்றார். இதை கேட்ட நான் அதிர்ச்சி அடைந்தேன். வெறுப்புடன் அந்த காகிதங்களை பெற்றுக்கொண்டேன். என் இதயம் உள்ளுக்குள் ஏதோ ஒரு கெட்டது நடக்கப் போகிறதோ என்ற பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தது. பணக்காரர்கள் நல்லவர்கள் இல்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இவர்கள் ஏன் எனக்கு இந்த பேப்பர்களை கொடுக்க வந்தார்கள்?
என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? ஒருவேளை இந்த ஆட்கள் என் அழிவுக்கு காரணமாக இருக்க போகிறார்களோ என்று நினைத்தேன். நான் அறைக்கு வந்தேன். அம்மா, மகனே, கதவுக்கு வெளியே யார் இருந்தது என்று கேட்டார். என் கைகளில் இருந்த தாள்களை பார்த்த அவர், அது என்ன என்றார். நான், அம்மா, 2 அறிமுகமில்லாத ஆட்கள் எனக்கு இந்த காகிதங்களை கொடுத்துவிட்டு போனார்கள். எனக்கே அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியவில்லை என்றேன். என் தாயார், சரி, திறந்து பார், என்ன எழுதியிருக்கிறது என்று பார்ப்போம் என்றார். நான், அம்மா, இப்போதே திறக்கிறேன் என்றேன். ஆனால் என்னால் அதை திறக்கும் தைரியம் வரவில்லை. எப்படியோ அந்த காகிதங்களை திறந்து படிக்க ஆரம்பித்தேன். அதில் எழுதப்பட்டிருந்தது, திரு கார்த்திக், நான் இன்று உங்களை நகர மருத்துவமனையில் பார்த்தேன். நீங்கள் ஒரு பியூனாக வேலை செய்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் உங்களுக்கு சம்பளம் கிடைத்தவுடன் நீங்கள் ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவி செய்தீர்கள். பிறகு மற்ற ஊழியர்களிடமும் அந்த பெண்ணுக்காக கையேந்தினீர்கள். நான் இதையெல்லாம் பார்த்து மிகவும் கவர்ந்தேன். உங்களை பற்றிய தகவலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நீங்கள் ஒரு நன்கு படித்த இளைஞன் என்று எனக்கு தெரிய வந்தது. ஆனால் உங்கள் அண்ணன் உங்களை வீட்டை விட்டு வெளியேற்றி விட்டார் மற்றும் நீ ஒரு பியூன் வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். நாளை மாலை நீ இந்த குறிப்பிட்ட முகவரிக்கு வந்து சேர். உனக்காக ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. அப்போதுதான் இந்த சாவிகள் யாருடையவை என்று எனக்கு தெரியும். கடிகாரத்தை படித்த நான் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினேன். என்னை இப்படி அழைப்பவர் யாராக இருக்க முடியும்? எனக்கு பயமாகவும் இருந்தது. ஏனென்றால் இக்காலத்தில் மோசடிகள் மிகவும் சாதாரணமாகிவிட்டன. நம்மை போன்ற ஏழைகளை கூட ஏமாற்ற தயங்குவதில்லை. என் தாயார் கமலா, கார்த்திக், கடிதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? அதை படித்ததிலிருந்து ஏன் இவ்வளவு கலக்கமாய் இருக்கிறாய் என்று கேட்டார். நான் கடிதம் முழுவதையும் படித்து அம்மாவுக்கு காட்டினேன். அவரும் பயந்து போய், வேண்டாம் வேண்டாம் கார்த்திக், நீ எங்கும் போக வேண்டியதில்லை. சத்தமில்லாமல் உன் வேலையை பார்த்து கொண்டிரு என்றார். நான் தலையசைத்தேன். பிறகு அம்மா, சரி, உனக்கு இன்றுதான் சம்பளம் கிடைத்தது. ஆனால் அதை நீ அந்த பெண்ணுக்கு கொடுத்து விட்டாயா என்று கேட்டார். அம்மாவின் பேச்சை கேட்டு நான் பயந்தேன். ஆனால் என் தாயார் என் நெற்றியில் முத்தமிட்டார். மகனே, உன்னை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன். நீ உண்மையிலேயே என் மனதை குளிர்வித்து விட்டாய். உன் அண்ணன் என் மீது இவ்வளவு இழிவான செயலை செய்ததால் என் வளர்ப்பில் ஏதோ குறை இருந்து விட்டதோ என்று எப்போதும் நினைத்தேன். என் பிள்ளைகளுக்கு நல்லது கெட்டது சொல்லிக் கொடுக்க தெரியவில்லையோ என்று நினைத்தேன். ஆனால் இன்று நீ ஒரு ஏழை பெண்ணுக்கு உதவுகிறாய் என்று தெரிந்தபோது என் வளர்ப்பில் குறையில்லை என்று எனக்கு திருப்தி கிடைத்தது. இது மோகன் மற்றும் அவன் மனைவி நந்தினியின் குணமே அத்தகையது. என் வாழ்நாளில் எனக்கு இத்தகைய ஒரு நாளை காட்டிய கடவுளுக்கு நன்றி என்று சொன்னார். நான் என் தாயின் பேச்சை கேட்டு சிரித்தேன். மறுநாள் காலையில் நான் வேலைக்கு சென்றேன். அந்த முகவரிக்கு செல்ல எனக்கு சுத்தமாக மனமில்லை. ஏனென்றால் அவர்கள் எனக்கு ஏதாவது தீங்கு செய்தால் என்ன செய்வது? என் அம்மாவுக்கு என்ன ஆகும் என்று பயந்தேன். நான் மருத்துவமனையில் சுத்தம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் என் கவனம் திரும்ப திரும்ப அந்த கடிதத்தின் பக்கமே சென்றது. என்னமோ போகத்தான் செய்வோம். ஒருவேளை அங்கே போனால் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கலாம். எல்லா விஷயங்களிலும் மோசடி நடக்கும் என்று இல்லை அல்லவா என்று நினைத்தேன். பெரிய தைரியத்துடன் அந்த முகவரிக்கு சென்றேன். அங்கு சென்று பார்த்தால் அது ஒரு மிக பெரிய உணவகம். நான் உள்ளே நுழைந்தேன். காவலாளி, நீங்கள் யார்? உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார். நான், என் பெயர் கார்த்திக் என்றேன். அவர், ஓ, அதே நகர மருத்துவமனையில் வேலை பார்ப்பவரா என்று கேட்டார். நான் விரைவாக தலையசைத்தேன். அவர், முதலாளி உங்களுக்காக காத்திருக்கிறார். நான் உங்களை அழைத்து செல்கிறேன் என்றார். இதை கேட்ட நான் ஆச்சரியப்பட்டேன். ஆனால் அவருடன் நடக்க ஆரம்பித்தேன். அவர் என்னை ஒரு செயலாளரிடம் ஒப்படைத்தார். இவரை முதலாளியிடம் அழைத்து செல்லுங்கள் என்றார். அந்த செயலாளர் என்னை முதலாளியின் அறைக்கு அழைத்து சென்றார். அந்த அறை குளிர்சாதன வசதியுடன் மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. என் முதுகெலும்பில் ஒரு சிலிர்ப்பு ஓடியது. அவர் என்னை பார்த்து, உனக்கு என்னை தெரியாது, அதனால் என்னை அறிமுகப்படுத்தி கொள்கிறேன். என் பெயர் ரோஹித். நான் இந்த உணவகத்தின் உரிமையாளர். ஆனால் இப்போது இந்த உணவகத்தை உனக்கு எழுதி வைக்க விரும்புகிறேன் என்றார். நான் அதிர்ச்சி அடைந்தேன். நீங்கள் என்னுடன் கேலி செய்கிறீர்களா என்று கேட்டேன். அவர், நான் உன்னுடன் எந்த கேலியும் செய்யவில்லை. நீ எனக்கு பிடித்திருக்கிறாய்.
உன் தூய்மையான நல்ல இதயம் எனக்கு பிடித்திருக்கிறது. அதனால்தான் நான் இதை உனக்கு கொடுக்கிறேன் என்றார். நான் திகைத்து போய் நின்றேன். இதற்கான காரணம் என்ன என்று கேட்டேன். அதற்கு அவர், எனக்கு 20 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன நடந்தது என்று சொன்னால் நீ புரிந்து கொள்வாய். அதுதான் உனக்கும் உன் தாய்க்கும் நடந்தது. நான் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்தேன். 4 மகன்கள், ஒரு மகளுடன் வாழ்ந்து வந்தேன். ஆனால் என் 4 மகன்களும் என் பொறுப்பை ஏற்க மறுத்துவிட்டார்கள். அவர்கள் நால்வரும் தங்கள் மனைவியின் பேச்சை கேட்டுவிட்டு நடப்பவர்கள். அவர்கள் என்னையும் என் 10 வயது மகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றிவிட்டார்கள். என் சிகிச்சைக்காக என்னிடம் பணம் இல்லை. மரணம் என் தலையில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் என்னை ஒரு மனிதர் வந்து சந்தித்தார். நான் அவரிடம் சென்றபோது அவர் இந்த உணவகத்தின் சாவியை என் கைகளில் ஒப்படைத்தார். நான் ஆச்சரியப்பட்டேன். நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், இந்த சொத்து உங்கள் தந்தையின் பெயரில் இருந்தது, அதனால் நாங்கள் இதை உங்களிடம் ஒப்படைக்கிறோம் என்றார். இதை கேட்டு நான் திகைத்து போனேன். என் அப்பாவின் பெயரில் இது போன்ற எந்த சொத்தும் இல்லை. இருப்பினும் நான் விசாரித்தேன். அப்போது இந்த உணவகம் என் அப்பாவின் திருமணத்திற்கு முன்பே மோசடி மூலம் அபகரிக்கப்பட்டது என்பது தெரிய வந்தது. இப்போது இந்த உணவகத்தின் புதிய உரிமையாளருக்கு இது மோசடி என்று தெரிந்துவிட்டது. ஏனென்றால் அவர் என் அப்பாவிடமிருந்து தவறுதலாக அந்த உணவகத்தை பெற்றிருந்தார். ஆனால் அவர் செய்த இந்த தவறுக்கு அவருக்கு பெரிய தண்டனை கிடைத்தது. அவருக்கு 2 குழந்தைகள் இருந்தன. அவை அவர் கண் முன்னாலேயே துடிதுடித்து இறந்தன. அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து சென்று விட்டாள். மேலும் அவருக்கும் ஒரு பெரிய நோய் வந்து விட்டது. அப்போது அவருக்கு புரிந்தது, யாரின் மனதையும் புண்படுத்துவது, அடுத்தவர் பொருளை அநியாயமாக அபகரிப்பது, இவை கடவுளுக்கு மிகவும் பிடிக்காத விஷயங்கள். அவர் அதற்கான தண்டனையை நிச்சயம் கொடுப்பார் என்று உணர்ந்தார். அதனால் அவர் என் முகவரியை கண்டுபிடித்து என் உடைமைகளை என்னிடம் திருப்பி ஒப்படைத்தார். நான் இந்த உணவகத்தை நடத்த தொடங்கினேன். நிறைய உழைத்தேன். பார், அது முன்னேற்ற பாதையில் பயணித்து எவ்வளவு தூரம் வந்திருக்கிறது. நான் என் நோய்க்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். கடவுளின் கருணையால் நான் குணமடைந்தேன். ஆனால் ஒவ்வொரு மனிதனின் முடிவு மரணமே என்று சொல்வார்கள் அல்லவா? என் புற்றுநோய் மீண்டும் வந்துவிட்டது. நான் சிகிச்சை எடுத்தேன். ஆனால் இப்போது இந்த நோய் குணப்படுத்த முடியாததாகிவிட்டது. என் வாழ்க்கையின் நாட்கள் முடிந்துவிட்டன என்று இப்போது எனக்கும் தோன்றுகிறது. மரணம் எனக்காக காத்திருக்கிறது. ஆனால் இந்த உணவகம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒருவரின் கையில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மருத்துவமனையில் நீ ஒரு பெண்ணுக்கு நன்மை செய்ததை பார்த்தேன். அப்போது உன்னிடம் வெறும் 3000 மட்டுமே இருந்தது. அவ்வளவு குறைவான பணத்தை கொண்டும் நீ ஒருவருக்கு உதவ முடிந்தால், உன்னிடம் மேலும் பணம் இருந்தால் நீ எத்தனை பேருக்கு உதவி செய்வாய் என்று நான் யோசித்தேன். மேலும் என்னை தூக்கி எறிந்த என் மகன்களின் பெயரில் என் சொத்துக்களை எழுத நான் விரும்பவில்லை. அதனால் நான் இந்த சொத்தை உனக்கு எழுதி வைக்க போகிறேன். நீ மக்களுக்கு நன்மை செய்வாய் என்று நம்புகிறேன். என் ஒரு சிறிய வேண்டுகோள் என்னவென்றால், என் மகள் பிரீத்தியின் கைகளை பிடித்து அவளை திருமணம் செய்து கொள். எனக்கு ஒரே ஒரு மகள். அவளை அவளுடைய அண்ணன்களிடம் விட்டு செல்ல என்னால் முடியாது. அவள் மிகவும் அப்பாவி. அவளுடைய அண்ணன்களும் அண்ணிகளும் அவளுடைய வாழ்க்கையை நரகமாக்கி விடுவார்கள். அவளுக்கு எங்கே திருமணம் செய்வார்கள் என்று தெரியவில்லை. அந்த மனிதரின் பேச்சை கேட்டதும் எனக்கு உண்மை புரிந்தது. என் கனவில் கூட என் சிறிய புண்ணியத்திற்கு இவ்வளவு பெரிய பலன் கிடைக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்காகத்தான் நாம் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் போல என்று நினைத்தேன். நான் கடவுளின் வழியில் வெறும் 200 ரூபாய் மட்டுமே கொடுத்தேன். ஆனால் கடவுள் எனக்கு 100 கோடி மதிப்புள்ள சொத்தை என் பெயருக்கு எழுதிவிட்டார். இந்த அற்புதம் என் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. நான் கடவுளுக்கு நன்றி சொன்னேன். மற்றவர்களுக்கு உதவுவது மனதிற்கு அமைதியை தருவதோடு கடவுளையும் மகிழ்ச்சியடைய செய்கின்றது என்று இன்று நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போது அந்த உணவகத்தில் வேலை செய்ய ஆரம்பித்தேன். சில நாட்களிலேயே எனக்கு உணவகத்தின் அனைத்து விஷயங்களும் புரிய ஆரம்பித்தன. எனக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. என் கல்வியும் எனக்கு மிகவும் உதவியது. உணவகத்தின் வேலையை புரிந்து கொண்டதோடு ரோஹித் ஐயா தன் மகள் பிரீத்தியை எனக்கு திருமணம் செய்து வைத்தார். பிரீத்தி மிகவும் அழகான பெண். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் மிகவும் நல்ல இதயம் கொண்டவள். திருமணத்திற்கு பிறகு நான் அவளை ஒரு தனி பிளாட்டிற்கு அழைத்து சென்றேன். ஏனெனில் மருத்துவமனை வேலையை நான் விட்டுவிட்டதால்
அந்த பிளாட்டையும் காலி செய்ய வேண்டி இருந்தது. ஆனால் ரோஹித் ஐயா எனக்காக ஒரு நல்ல பிளாட்டை பதிவு செய்திருந்தார். அது என் பெயரிலும் பிரீத்தியின் பெயரிலும் இருந்தது. இப்போது நானும் என் தாயும் பிரீத்தியும் இந்த பிளாட்டில் வாழ்ந்து வந்தோம். மிக விரைவிலேயே நான் அந்த பொறுப்பை ஏற்க தகுதியுள்ளவன் ஆனேன். நான் முதலாளியின் இருக்கையை பிடித்த போது மேலாளரின் வரிசையில் என் அண்ணனும் நிற்பதை பார்த்து கலக்கமடைந்தேன். என் அண்ணன் எந்த உணவகத்தில் மேலாளராக இருந்தாரோ அதற்கு நான் இப்போது முதலாளியாக ஆகிவிட்டேன். என் அண்ணன் இதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு நான் என் அலுவலக அறைக்கு சென்றபோது என் அண்ணனும் என் பின்னாலேயே வந்தார். அவர், கார்த்திக், இது எப்படி நடந்தது என்று கேட்டார். நான் இப்போது உங்களுக்கு முதலாளி, அதனால் என்னை கார்த்திக் என்று கூப்பிட தேவையில்லை என்றேன். இதை கேட்டு என் அண்ணனின் முகம் தொங்கி போனது. அவர், நீ என் தம்பி, இப்போது நீ என்னுடன் இப்படியெல்லாம் செய்வாயா? நீ எனக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும். நாம் நடந்ததை மனதிலிருந்து மறந்துவிட வேண்டும் என்றார். நான், இன்றைக்கு பிறகு உன் வாயிலிருந்து இத்தகைய பேச்சு எதுவும் என் காதில் விழுந்தால் நான் உன்னை இந்த வேலையிலிருந்து நீக்கி விடுவேன் என்றேன். இதை கேட்டு என் அண்ணன் பயந்து போய் என் அறையிலிருந்து வெளியேறினான். இது எல்லாமே கடவுளின் திருவிளையாடல். உன்னை ஆள நினைப்பவன் கூட அடுத்த கணமே உன் காலில் விழ தயாராகிறான் என்று நினைத்து கொண்டேன். என் வாழ்க்கையிலிருந்து நான் ஒரு பாடத்தை கற்றேன். ஒருபோதும் ஆணவம் கொள்ளக்கூடாது. முடிந்தவரை ஏழைகளுக்கு உதவ வேண்டும். நான் இப்போது உணவகத்தை நடத்த தொடங்கினேன். கடவுளின் கருணையால் அது முன்பை விட அதிகமாக செழிக்க தொடங்கியது. நான் நிறைய ஏழை குடும்பங்களுக்கு உதவினேன். இப்போது என் மாமனார் என்னை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். என் மனைவி பிரீத்தி ஒரு நல்ல மனைவியாக நிரூபிக்கப்பட்டாள். அவள் என் தாயாருக்கு காட்டிய அக்கறையை பார்த்தபோது அவள் என் மனைவிதானா என்று என்னால் நம்ப முடியவில்லை. அவள் ஒரு மருமகளாக இல்லாமல் ஒரு மகளாக என் தாயாருக்கு சேவை செய்தாள். என் தாயாரும் பிரீத்தியை பற்றி மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இன்று என் வாழ்க்கையில் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். எந்த குறையும் இல்லை. உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? நான் என் அண்ணனையும் அண்ணியையும் மன்னித்துவிட வேண்டுமா? உங்கள் கருத்துக்களை கூறுங்கள். நன்றி.